நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் 93,000 கேசஸ் அப்ராக்சிமேட்டாக பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் இந்த கேசஸ் எல்லாம் சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கரண்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 மெம்பர்ஸ் இருக்காங்க. எக்ஸ்க்ளூடிங், அதாவது தலைமை நீதிபதியை சேர்க்காம 33 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த சட்டத்தை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சுப்ரீம் கோர்ட் ஆக்ட் 1956 இந்த சட்டத்தை வந்து அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஜட்ஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுக்கு யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு தான். ஸோ பாராளுமன்றத்தில் மக்களவை, மாநிலங்களவை ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்களால ஜட்ஜஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் செஷனில் இல்லை. ஸோ அதனால் இந்த ஜட்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆர்டினன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸை வந்து நம்ம 33லேருந்து 37 இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ ஜட்ஜஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் சேர்த்தோம் அப்படின்னா 38 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 1950ல் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 ஜட்ஜஸ் ப்ளஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அமெண்ட்மெண்ட்ஸ் கண்டினியூஸாக அந்த சுப்ரீம் கோர்ட் ஆக்ட் 1956 கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக 33 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 37 ஜட்ஜஸாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுக்கான ஆர்டினன்ஸை தான் இப்போ பிரசிடென்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. பாராளுமன்றம் அவைக்கு வந்த பிறகு அகைன் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து அவங்க பாஸ் பண்ணணும். அதுவும் 6 வீக்ஸ்க்குள்ளே. இல்லை அப்படின்னா இந்த ஆர்டினன்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.